நம்ம போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க, நீ தான் யூடியூப்பில் சம்பாதிக்கிற பணத்தில் ஏகப்பட்ட நகையெல்லாம் வாங்கி வச்சுருக்கியா, சும்மா வீடியோவுக்காக நகையே இல்லாத ஏழை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா, உண்மையா? என்ன மண்டையார்? நகை இருந்தால் நான் போட்டுக்க மாட்டேன். நான் சொல்கிறேன், நகை இருந்தால் இருந்துச்சு. என்னோட 2 கம்மல் இருக்குது, அடவில் இருக்குது. தியாவோட அதுக்கேண்டி அழுவுற? அழுவலை, நல்லா தானே பேசுகிறேன். தியாவுக்கு காது குத்தின தோடும் அடவில் இருக்குது. சின்னதாக வந்து போட்டிருக்காவ. நான் வெள்ளி தோடு தான் போட்டிருக்கேன். தாலியும் அடவில் தான் இருக்குது. வெறும் கயிறு தான் போட்டிருக்கேன். நகை இருந்துச்சுன்னா போட்டுக்கிறதுக்கு ஆசை தான், இருக்கணும்ல. இருந்தால் பீரோவில் தூங்க வச்சு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன இதா? எல்லாரும் எல்லாத்து மாதிரி நானும் தாலி செயின் போட்டுக்கணும், பெரிய தோடு போட்டுக்கணும், நெக்லஸ் போட்டுக்கணும். எங்கேயாவது அதான் எங்கேயாவது கல்யாணத்துக்கு போனால் பெரிய பெரிய ஆரம் நெக்லஸ் எல்லாமே போட்டுக்கணும்னு ஆசை. வளையல் தங்க வளையல் போட்டுக்கணும்னு ஆசை. இல்லை, போடலை, அவ்வளோதான். பெரிய யூடியூபர்னா யூடியூப் கிடையாது. அப்படித்தான் கமெண்ட் பண்றாங்க. பெரிய யூடியூபர்னா எல்லாமே வச்சிருப்பாங்கன்னு இல்லை. அவங்களுக்கும் சில எல்லாத்து மாதிரியும் எல்லா கஷ்டமும் இருக்கு. அவங்களுடைய வரவு செலவு, அவங்களுடைய இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிற, அவங்க குடும்பத்தை சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் வந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தை தான் பார்க்க சரியா இருக்கும். அவங்க போய் நகைலாம் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால என்கிட்ட இல்லை. இருந்துச்சுன்னா நான் போடணும், போடாம வச்சிருக்கணும்னு இல்லை, போடலாம். கமெண்ட் பண்ணவங்க நல்லா நீட்டாக தெரிஞ்சுக்குவாங்கல்ல. நிஷா இப்போ போட்டிருக்கிறது அந்த வெள்ளி தோடும் மேலே ஒரு அல்லகாது, அது மட்டும்தான் இருக்கு. நான் போட்டிருக்கேன். இது அளவு வைக்க முடியாது. ஆமாம், கிராம் கம்மியாக இருக்கு. 1/2 கிராமுக்கும் கம்மியாக தான் இருக்கு. இதுவும் 1/2 கிராமுக்கு கம்மியாக தான் இருக்கு. அதனால அடை வச்சுக்க மாட்டாங்க. அதனால அது 2 மட்டும் இருக்கு. மற்றபடி தாலி தோடு எல்லாமே அடவுல தான் இருக்கு. அப்போ போட்டிருக்கிறது வெள்ளி தோடு. எனக்கு நார்மல் தோடு போட்டால் காது புண்ணு வந்து. ரொம்ப விளக்கம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க. நிஷா காரப்பொடி செய்ய போகிறா. நிஷாவோட குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிஷா விளாக்னு சேனல் இருக்கும், அதில் இன்னைக்கு காரப்பொடி ரெசிபி வரும். ஹாய் பாப்பா, அதில் ஒரு ரெசிபி போடுறேன் பாருங்க. ஓகே.